Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நல்லா வதங்கின வெங்காயத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்ம கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும், அதே மாதிரி திக்னஸும் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதோடையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிடலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியை வந்து நல்லா நம்ம வதக்கணும். எப்போவுமே வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறது வந்து தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து நமக்கு தக்காளி வந்து குக் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள், அதோட காரத்துக்கு சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதை இந்த மாதிரி நம்ம மசாலா வந்த மாதிரியே நம்ம வதக்கும் போது நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வெளியில் வந்துடும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். அந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யும்போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஒரு 3 மினிட்ஸே நமக்கு இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு அதுவே கிடச்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா கெட்டியாக வர்றதுக்காக கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். அதுக்கு இடையில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கசகசா, பட்டை, கிராம்பு, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா வந்து எண்ணெயெலாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பையும் அந்த டயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் நம்ம லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான கலரில் ரொம்ப டேஸ்டான நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.